போனா இவ்வளவு நாள் நீ சேலஞ்ச் கொடுக்குற, இந்தா இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்குற சேலஞ்ச். என்ன வெறும் ஒரு கப்பு மட்டும் தான் இருக்கு? இல்ல, இந்த கப்பை பாதியா கட் பண்ணணும். ஆனா சிசர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சிசர் இல்லாம அப்புறம் எப்படி நான் கட் பண்ண முடியும்? சரி, கத்தி யூஸ் பண்ணிட்டா? சிசர், கத்தி அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா நீ வேற எந்த மீடியம் வேணாலும் பண்ணி இதை கட் பண்ணணும். ஒரு லெவலா கட் பண்ணணும். சரி, நான் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, தண்ணியும் நெருப்பு யூஸ் பண்ணிக்கிறேன். உனக்கு மட்டும் தான் எடுத்துட்டு வர தெரியுமா? எங்களுக்கும் தெரியும். ஸோ நான் வந்து தண்ணி ஃபில் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். சரியா? சரி, பேரண்டல் கைடன்ஸோட தான் பண்ணணும். ஓகேவா? ரெடி ராஜ், நீ சொன்ன மாதிரி பாதியாக கட் ஆயிடுச்சு. நான் வந்து நைஃபை யூஸ் பண்ணல, சிசரும் யூஸ் பண்ணல. ரெடி, சேலஞ்சில் விட்டா நான். சரி, கொஞ்சம் கூட நல்லா ஜெயிச்சிட்ட. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன? அதெல்லாம் நீ சொன்னா கரெக்டாக இருக்கும். நீயே சொல்லு. இது என்னன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அதான் கான்செப்ட். எப்படின்னா, இப்போ நீ பிளாஸ்டிக் மேலே வச்சு ஹீட் பண்ண உடனே அது என்ன ஆச்சு? அந்த பிளாஸ்டிக் அப்படியே மெல்ட் ஆச்சா? ஏன்? அந்த ஹீட்டு பிளாஸ்டிக்கை ஒரு டெம்பரேச்சர் போனதுக்கப்புறம் உருக்கிடுச்சு. அட் த சேம் டைம் இந்த வாட்டரோட லெவலுக்கு கரெக்டாக வர்றப்ப என்ன ஆகிடும்? இதில் இருக்க ஹீட்டு வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போது இங்கே இருக்கிற பிளாஸ்டிக், இதுக்கு கீழே இருக்க பிளாஸ்டிக் வந்து அது மெல்ட் ஆகிற அளவுக்கு டெம்பரேச்சர் போகாது. அதனால் இங்கே இதுக்கு மேலே எதுவுமே கீழே மெல்ட் ஆகலை. இதான் ரீசன். இதே கான்செப்டில் தான் கார் இன்ஜின்லாம் இருக்குது தெரியுமா? அது எப்படி இன்ஜின் அவ்வளோ சூடாக இருந்தாலும் இன்ஜின் பார்ட்ஸ் மட்டும் ஏன் மெல்ட் ஆகலை? ஏன்னா அதுக்குள்ளே ஆயில், கூலண்ட் இதெல்லாம் போகும். என்ன ஆகும்? அந்த கூலண்ட் போயிட்டு உள்ளே இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற ஹீட்டை அதை உறிஞ்சு வெளியில் ரேடியேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்து வெளியில் போயிடும். இதே மாதிரி தான் பவர் பிளான்ட்லையும் எல்லாமே இதே கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது.